துரியம். மேலே எவ்வாறு உள்ளதோ கீழே அவ்வாறே, அகம் எவ்வாறு உள்ளதோ புறம் அவ்வாறே. மேலே அப்படிங்கிறது வானமோ சூரியனோ சந்திரனோ சொல்லல, நம்ம துரியத்தை சொல்றோம். அப்போ அகம், அகம் என்றால் மனம். மனம் எந்த அளவுக்கு லயம்பட்டு ஒருநிலைப்படுகிறதோ அப்போதுதான் இந்த துரியா சக்தி வேலை செய்யும். அந்த சக்தி வேலை செய்ய வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம். நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம். அந்த சக்தி வேலை செஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, துரியா சக்தி. நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம், எதையும் செய்யலாம், எதுவாக வேணுமானாலும் ஆகலாம். அப்ப துரியத்துக்கு எத்தனை சக்தி பாருங்க. மக்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். மக்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். எது? துரிய சக்தி வந்து விட்டால் நீ மக்களோட மக்களா இருக்கலாம், வீட்டுல குடும்பத்தோட குடும்பம் இருக்கலாம், ஆனால் பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். என்ன? உடற்பிணி, பணம், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உறவுகள் சிக்கல், எல்லா தீர்வுகளையும் ஒருவனே பார்த்து சொல்லிவிடலாம். அனைவருக்கும் ஒரே மகா சக்தி தான் உள்ளது. இதில் 100-ல் ஒருவர் மட்டுமே இந்த துரியா சக்தியை அடைகிறார்கள். எப்படி இந்த 100-ல் ஒருவர் மட்டுமே இந்த சக்தி அடைகிறார்கள்னா, அவங்க பெரிய 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 கலைகளை கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கா இல்லையா? ஆனா என்ன, அந்த துரியனை என்ன, அந்த சக்தியை கத்துக்கலாம் அப்படின்னு தினம் தினம் தியானம் செய்து, தவம் செய்து, தன்னைத்தானே என்ன பண்ணிக்கணும்? உடலை விரதம், தவம் இருக்கிறோம்னா முதல்ல விரதம் போடணும், உணவு இல்லாமல் இருப்பது, இப்படி தவம் போடணும். அப்படி ஒரு வைராகியம் இருந்தால்தான் துரியத்தை நாம் காண முடியும். அப்போ நாம் அனைவரும் ஒரே மகா சக்தியுடன் தான் இயங்கிறோம். அதில் யாரோ ஒருவர் மட்டும், 100-ல் ஒருவர் மட்டும்தான் இணைகிறார்கள். அந்த மகா சக்தி ஒரு விதி நாம் எல்லோரையும் வழி நடத்துகிறது. ஒருத்தர்கிட்ட கிடைச்சிச்சுன்னா நாம் என்ன பண்றோம்? அந்த குரூப் பின்னாடி ஒரு 1000 பேர் போய் வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் கிடைக்குது. இந்த மாதிரி உலகத்துல நல்ல மக்கள், நல்ல குருமார்கள்லாம் கிடைச்சிட்டாங்கன்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உலக சமுதாயம் உய்ய வேண்டும் என்று நினைத்தால், துரியம் கிடைச்சிடுச்சுன்னா உலகத்திற்காக நாம் வாழலாம். பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகள், பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகள் மிகவும் துல்லியமானதாக புரிய வரும். பிரபஞ்சத்துக்கு இப்ப மழை வருது, இப்போ காந்தி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அப்பெல்லாம் டிவி எல்லாம் கிடையாது. ஆனா முன்னாடியே இங்க இருக்கிற ஐயாங்க சொன்னாங்களாம், காந்தி இறந்துட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க மகான்கள். அப்ப இப்படி அதுக்கப்புறம்தான் அந்த வானிலை பெட்டின்றத வந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பைத்தியக்காரன் சொல்றான்னு நினைச்சாங்களாம். ஆனா முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அறிவுத்திறனை பெற்று விடுவார்கள் இந்த துரியம் வந்தால். துல்லியமானதாக பிரபஞ்சம் என்ன நினைத்திருக்கிறதோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றுவிடலாம் துரிய சக்திக்கு போனால். நம்மை சுற்றி இருக்கும் பருப்பொருட்கள் அனைத்தும், நம்மை சுற்றி இருக்கும் பருப்பொருட்கள் அனைத்திலும் உருமாற்றம் அடைந்தாலும், உருமாற்றம் அடைந்தால்னா எப்படி உருமாற்றம் அடையும்? உருமாற்றம் அடைவது, துரியம் போயிட்டாலே பல சக்திகள் கிடைக்குது. அதுல உருமாற்றம் அடைந்த எண்ணங்கள் தான் என்பதை அந்த கால சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். அது இறுதியில் நாம் தான் பிரபஞ்சம் என்பதையும், பிரபஞ்சத்தை அமைக்கக்கூடிய ஆற்றலை ஒருவன் துரியன் வந்துவிட்டால் அதற்குள் இருக்கும் அத்துவித ரகசியங்களை புரிந்து கொண்டு அவன் நேரடியான அனுபவம் மூலமாக அந்த சக்தியை பெறுகிறான். பெற்று அதை அறிந்தும் கொள்கிறான். அதை பயன்படுத்துவது நம்மாலும் முடியும். நம்மால் மேன்மேலும் மேன்மேலும் அந்த சக்தியை வாங்கி சாதிக்க முடியும். எதை வேண்டுமானாலும் படைக்க இயலும், எதை வேண்டுமானாலும்
படைக்க இயலும். நம்முள் உறைந்திருக்கும், நம்முள் உறைந்து கொண்டே இருக்கும் அந்த சக்தியை நாம் தட்டி எழுப்ப வேண்டியது நித்தமும். இந்த துரிய சக்திக்கு விடியற் காலை 3 6 எழுந்தால் மட்டும் துரியம் வேலை செய்யும். இறுதியில் பிரபஞ்சத்தை வழிநடத்தும் பிரபஞ்சமாகியே விடுவோம் நாம். பிரபஞ்சத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த துரியத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிரபஞ்சமும் அவங்களும் வேற வேற இல்ல, ஒன்னா இணைஞ்சிருவாங்க. ஆத்ம ஞானத்திலிருந்து எதையும் அறிந்து கொள்ளலாம். அச்சக்தியை நாம் பெற்றுவிட்டோம் என்றால், பெற்றது எப்படி தெரியும் என்றால், மழை வரும் பொழுது நாம் நனையாமல் நடந்து போவோம். முள்ளாய் இருக்குன்னா அந்த முள்ளு மேல நடந்தாலும் மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு மெத்தை மாதிரி இருப்பாங்களாம். அச்சக்தியை நாம் பெற்று எப்படி உபயோகப்படுத்த போகிறோம்? ஆரோக்கியத்தின் அடிப்படையில், முதலில் அந்த உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டுமே இந்த உடலை வைத்துக் கொண்டு பல பேருக்கு ஆரோக்கியத்தையும் உயிராற்றலையும் மனோசக்தியும் அறிவாற்றலையும் தர முடியும். துரிய சக்தியில் ஒருத்தன் இருக்கும் பொழுது பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் புரிய வரும். எங்கு சென்றாலும் அவனுக்கு அனைத்தும் புரிந்துவிடும். அவன் பாதம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மண்ணும் அவனோட பேசுவான், ஒவ்வொரு துளி மண்ணும் பேசுவான். அவன் அடிப்படையில் உடலை துறந்து இருப்பான். அடிப்படையிலே அவன் என்ன பண்ணிருப்பான்? உடலை துறந்து இருப்பான். பசி தாகம் என்பதற்கெல்லாம் இடம் தராமல் அவன் துரியத்தில் இருப்பவனுக்கு பிரபஞ்சமே அவனுக்கு நீர், உணவு, அந்த நெருப்பு எல்லாம் கொடுத்துரும். நமக்குள்ளே இருக்கு இல்லையா, மண் சக்தி, குண்டலி சக்தி சொல்றோம். அப்புறம் சுவாதிஷ்டனம் நீர் சக்தி, அப்ப நெருப்பு சக்தி மணிப்பூரகம், அநாகதம் காற்று சக்தி. இப்படி ஒவ்வொரு சக்தி நமக்குள்ள இருக்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கும் சக்தி இயற்கையோடு இணைந்து அண்டத்தில் உள்ளதை பிண்டத்துக்கு தன்னைத்தானே இழுத்து கொண்டு வந்துவிடும். அதனால் துரியம் ஏறி நிற்பவனுக்கு ஏகாந்தமான வாழ்க்கையை அள்ளி தந்துவிடும். ஒவ்வொரு நிலையிலும் அது வாழ்க்கையை எப்படி தரும் என்பதை யாராலையும் கணிக்க முடியாது. ஒருவர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ண வேண்டிய அளவுக்கும் அவன் சென்று விடுவான். துரியம் வந்தவனுக்கு அதற்கடுத்த துரியாதீதம் செல்வதற்கு ரொம்ப நாட்கள் ஆகாது. அடிப்படையில் உடலையும் நம்மை சுற்றியும் சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை தந்து விடுவான். எப்படி நம்ம வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சண்டைக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுது நந்தினி பசுவை வச்சு எப்படி அனைத்து படைப்புகளும் அதுவாது நந்தினி பசுவை வச்சுதான் கொடுத்தார். ஆனா இந்த துரியம் வந்துட்டாலே அனைத்து விதமான காமதேனு என்னும் ஒரு சக்தியை ஒரு மனிதன் அடைந்து விடுகிறான். காமதேனி என்னும் சக்தியை அடைந்து விட்டால் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் பெற்று விடலாம். ஆனால் அவனுக்கு அப்போது அது தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் அறிந்தும் புரிந்தும் தெரிந்து கொள்வதால் அவனுக்கு துரியம் வந்ததுக்கு அப்புறம் உடலை சுற்றியும் தன்னை சுற்றி நடப்ப இருப்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டிய வேலை இல்லாமல் போய்விடுகிறது. நினைத்தால் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கும் சக்தியை பெற்று விடுகிறான். அவனுடைய சொந்த தலைவிதியை மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் அவன் வாங்கி விடுகிறான். இறுதியாக பிரபஞ்ச தலைவிதியை நிர்ணயிக்கவும் செய்ய முடியும். எப்படி இறைவனை பிச்சை எடுக்க வச்சாங்க இல்லையா முனிவர்கள்லாம், சிவபெருமானை, அந்த மாதிரி இறுதியாக பிரபஞ்சத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கவும் முடியும். அதாவது நாம் பிரபஞ்சத்தையே படைப்பவர்களாகவும் ஆக முடியும். இதுல துரியத்துல வந்துட்டான். உண்மையில் மனித ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது. உண்மையில் துரியம் வந்துட்டா மனித ஆற்றலுக்கு எல்லை கிடையாது. அந்த ஆழமான இயக்க நிலையை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு
பயன்படுத்துகிறோமோ, எவ்வளவு தூரம் நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமது சக்தியை அதிலிருந்து பெறலாம். அது உண்மையில் நாம் எந்த அளவு வரை சிந்திக்கிறோம், எந்த அளவு வரை நற்செயல்களை செய்கிறோம், எந்த அளவுக்கு நாம் இதை வச்சுக்கிட்டு பேயாட்டலாம் ஆட மாட்டாங்க, வராது. சிலர் அதை தெரியாதனமா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நன்மையும் பெறாது, அது நல்லதும் இல்லை. துரியம் வந்துவிட்டால் எப்பொழுதும் தனிமையில் சிறிது நேரம் செலவழிக்கிறது இல்ல, தனிமையிலே இருக்கதான் விரும்புவாங்க. இயற்கையோடு ஒன்றாக இருப்பது விரும்புவாங்க, இயற்கையோடு ஒன்றாக. அதனாலதான் எங்கன்னா வீட்டை விட்டு போய் நதிக்கரையில உட்காருறது, கடல்ல உட்கார்ந்து இருக்கிறது, தண்ணி மேல உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு நாள் முழுதும் தன் உடலையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கண் என்ன செய்யுது, மூக்கு என்ன செய்யுது, காது என்ன செய்யுது, நம் சோல்று என்ன, கைகள் என்ன, காது என்ன அப்படின்னு தன் உடல் முழுவதையுமே கவனித்து கொண்ட நிலையில் இருப்பார்கள். துரியம் வந்தவர்கள் தன் உடலை கவனிப்பதே வேலையாக இருப்பார்கள். ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருந்தான் இத்தனை சக்தி வருது. எப்படி வருது இந்த சக்தி? எப்படி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு வாசம் வேற கிடைக்குமா? அப்ப இந்த வாசம் எங்கு கிடைக்குது? கண்களை திறந்து வானத்தை பார்ப்பார்கள், வானத்தில் பறப்பதற்கு தயாரான நிலையில் நிற்பார்கள். சந்தனை பார்ப்பார்கள், நட்சத்திரத்தை பார்ப்பார்கள், எல்லோரோடும் பேசுவார்கள். கீழ்நோக்கிய சக்தி இருப்பவன் போகியாவான், மேல் நோக்கி சக்தியில் திளைத்து இருப்பவன் ஞானியாவான். அப்போ நம்ம மேல் நோக்கி அந்த சக்திக்கு போயிட்டா, இந்த துரியத்துக்கு போயிட்டோம்னா நாம் ஞானி ஆகிறோம். அப்போ பிரபஞ்ச சக்தி என்பது பராசக்தியின் நிலையாகும், பராசக்தியின் நிலையாகும். அப்ப அந்த பராசக்தியின் நிலையை அகலமும் நீளமும் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. கடல் கிட்ட போய் கடலோட அகலமும் நீளமும் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. அதுபோல் ஒருவன் துரிய சக்திக்கு வந்து விட்டான், ஆனால் அவன் எல்லையற்ற சக்தியில் திளைத்திருக்கும் பொழுது அவன் வாயிலிருந்து வெளிப்படும் அத்தனை வார்த்தைகளும் உண்மை, நேர்மை, சத்தியமான வார்த்தைகளாக இருக்கும். அதனால அவங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, சாபெல்லாம் வாங்கிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால பதமறிந்து நாம பேசணும். இவன் என்ன பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான், சன்னியாசி, இவன் என்ன ஒரு பைத்தியக்காரன், அப்படியெல்லாம் யாரையும் நினைச்சு குறைச்சு கூட இடப்படக்கூடாது. மேல் நோக்கி சக்தியில் திளைத்து இருப்பதனால் அவன் எல்லாவித சக்திகளையும் அறிஞ்சு யாராலும் அறிய முடியாத பிரபஞ்சத்தை கண்டதனால் அவன் எந்த நேரமும் திளைத்த நிலையிலும் அவன் மகிழ்ச்சியான நிலையிலும் இருப்பான். அளப்பரியா காட்சிகள் அவன் கண்களில் வந்து காட்டிவிட்டு செல்லும். ஏன்னா சிவன் ஆறுறதையும் பார்க்கலாம், காளி ஆறுறதையும் பார்க்கலாம். அப்ப இறைவனோட அருள்களை எல்லாம் அவன் பார்க்க முடியும். பாவம் செய்யாது இரு மனமே, பாவம் செய்யாது இரு மனமே, பாவம் செய்தால் கடும் கோபம் கொண்டு யமன் வந்து கொண்டு போவான். கடுவெள்ளி சித்தர் பாடுறது. அப்போ நம்மள தூக்கிக்கிட்டு போறதுக்கு முன்னாடி, யமன் வந்து தூக்கி கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம துரியம்னா என்ன, நம்ம என்ன திட்டமிடுறோம், நம்ம என்ன தியானம் பண்றோம், பணம் சம்பாதிக்க திட்டமிடுறோம், வீடு வாங்க திட்டமிடுறோம், சொத்து சேர்க்க திட்டமிடுறோம். ஆனா நம்ம உடலுங்கிற ஒண்ணு பாதைக்கு திட்டமிட்டு ஒரு துரியம், ஒரு ஆக்ஞா, விசுத்தி ஏதோ ஒரு சக்கரத்துல நின்று நாம் திளைத்து இருக்க முயற்சி செய்தால் நாம உள்ளம் அறியாது ஒளிந்திருந்த நாயகனே, உள்ளம் அறியாது ஒளிர்ந்திருந்த நாயகனே, கள்ள மனம் தெளிந்து காண்பது எக்காலம். பத்திரகிரியார் சொல்றாரு, உள்ளம் அறியாது ஒளிந்திருந்த நாயகன். உள்ள மனசு அறியாது, உள்ளதான் நாயகன் ஒளிஞ்சு இருக்கிறான், இறைவன் இருக்கான்னு. ஆனா கள்ள மனம் தெளிந்து, அந்த கள்ளம் கபடெல்லாம் தெளிஞ்சிட்டா என்ன ஆயிடுது? மனம் தெளிந்தா, தெளிவது எக்காலம் இறைவனை கேட்கிறாரு. ஆனா பட்டினத்தாருக்குதான் பத்திரகிரியார் சீடனா வராரு, ஆனா பத்திரகிரியார் தான் முதல்ல போறார். அந்த மாதிரி நாம கோயில் முழுவதும் கண்டேன், கோபுரம் முழுவதும் ஏறி நின்றேன், இறைவனை காணவில்லை. நான் திரும்பி வந்து என்னுள் நான் அமர்ந்து பார்த்தேன், என்னுள்ளே இறைவனை நான் கண்டு மகிழ்ந்தேன். அதனால பத்திரகிரியாரு
அதுக்கப்புறம் அவருக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்த்தேன்னு சொல்றாரு. எல்லாரும் இந்த துரியத்துல திளைத்து நிற்பது, இருப்பது எல்லாம் எதுல அப்படின்னா துரியங்கிற அந்த சக்தியில. துரியங்கிற சக்திக்கு அளப்பரியாத சக்திகள் இருக்கு. அதனால தியானம் செய்து முயற்சி பண்ணினால் நாமும் துரிய சக்தி அடைந்து, துரியம் அடைந்தால் துரியாதீதம் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். வாழ்க வளமுடன் செல்ற பிள்ளைங்க மனவள கலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். துரியம், துரியாதீதம், சக்தி கலம், சிவகலம் எல்லாம் போயிட்டு அங்க இருந்து எப்படி வாழ்த்துக்களை சொல்லுவது, அங்க நின்று வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அந்த குடும்பம் மேன்மை அடைவது, அந்த மனவளக்கலை பயின்ற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும்.